Hi students, இன்னைக்கு நம்ம class 12 max 2 dimensional analytical geometry 2 ல exercise 5.2 ல 8th ல 5th subdivision sum பாப்போம் இந்த வீடியோல. Identify the type of conic and find the center, foci, vertices and directrix. 5th subdivision பாருங்க 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0. இதுல x square term இருக்கு, y square term இருக்கு, x and y ஒரு constant இருக்கு. So இது என்ன type of conic என்றதை நம்மளால இப்படி identify பண்ண முடியாது. So that என்ன பண்ண போறோம் அப்படின்னா x எல்லாம் தனியா grouping பண்ணிக்கிறேன் 18x square minus 144x அதே மாதிரி plus 12y square plus 48y constant இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் நான் minus 120 வரும் ஓகேவா இப்போ இது ரெண்டும் தனியா group பண்ணியிருக்கோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் இதுல இருந்து நான் வந்து 18 காமனா வெளியில எடுக்கிறேன் completing square method la first பண்ணிடுவோம் ஓகேவா completing square method la first பண்ணிடுவோம் இதுல 18 காமனா எடுத்துட்டு x square minus இது எத்தனை டைம் போகும் 8x 18 மட்டும் காமனா வெளியில எடுத்துட்டேன்னா 8x ன்னு வந்துருச்சு ஓகே இங்க plus 12 காமனா எடுத்துட்டோம்னா y square plus 4y is equal to minus 120 ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம completing square method பண்ணணும் இது பண்ணும்போது நமக்கு பெருசா இருக்கும் சோ அதனால காமனா வெளியில எடுத்துட்டு பண்ணலாம் இப்போ 18x square 18 இது அப்படியே இருக்கட்டும் இந்த x square minus 8x இது completing square method எப்படி பண்ணுவோம் 8 divided by 2 middle term divided by 2 to the whole square பண்ணனும் பண்ணும்போது இது 4 ஆகும் இல்லையா 4 square பண்ணோம்னா 16 ன்னு வரும் so plus 16 minus 16 இங்க ஆட் பண்ணுவோம் plus 16 minus 16 அதே மாதிரி plus 12 y square 4 divided by 2 to the whole square அப்பனா 2 square பண்ணும்போது 4 அப்ப plus 4 minus 4 ஆட் பண்ண போறோம் 4y plus 4 minus 4 equal to minus 120 இப்ப இது பாருங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா வரும் x square minus 2 into 4 8 வருமா இங்க 4 square ஓகே அப்ப பண்ணும்போது 18 x plus sorry x minus 4 the whole square minus 16 அதே மாதிரி plus இங்க 12 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 into 2 ன்னு வரும் இல்லையா இது 4 அப்போ y plus 2 the whole square minus 4 okay இப்போ இந்த 18 வந்து ரெண்டுத்துக்கும் காமன் அப்போ 18 தனித்தனியா எழுதுங்க 18 x minus 4 the whole square minus 18 யும் 16 யும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 288 வரும் ஓகே plus 12 y plus 2 the whole square minus 48 is equal to minus 120 இல்லையா அதையும் போட்டுருங்க is equal to minus 120 ஓகே இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்டுவோம் 18 x minus 4 the whole square plus 12 y plus 2 the whole square is equal to minus 120 plus 288 plus 48 அப்போ இதெல்லாம் simplify பண்ணோம்னா நமக்கு 216 கிடைக்குது 18 x minus 4 the whole square plus 12 y plus 2 the whole square is equal to 216 இப்போ இந்த 216 ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணுவோம் divided by 216 அப்போ 18 by 216 x minus 4 the whole square plus 12 y plus 2 the whole square is equal to
216 by 216. So 18 la cut பண்ணோம்னா நமக்கு 12 times 9, 12 ones are 12, 9, 21. Okay. 12 la cut பண்ணும்போது 18 times வரும். இங்க 1 வந்துரும். இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு? x minus 4 the whole square by 12 plus y plus 2 the whole square by 18 is equal to 1. So இப்போ நமக்கு ஒரு கோனிக் ஃபார்ம்ல கிடைச்சிடுச்சா? இது என்னது இது? இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. x square by a square plus y square by b square அந்த ஃபார்ம்ல இருக்கு. பட் நடுவுல பிளஸ் இருக்கிறதால it is a ellipse னு கண்டுபிடிச்சாச்சு. It is an ellipse. Ellipse na இந்த பெரிய நம்பர் எங்க இருக்கோ அதுதான் நமக்கு வந்து a square. ஓகேவா? சின்ன நம்பர் ஹைப்பர்போலால நமக்கு ஃபர்ஸ்ட் வரது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்கு கீழ வரது a square னு எடுப்போம். எலிப்ஸ்ல வந்து பெரிய நம்பர் எங்க இருக்கோ அதுதான் எலிப்ஸ். சாரி a square. So major axis is parallel to y axis. Major axis is parallel to y axis. இப்போ a square is equal to 18. a கண்டுபிடிச்சுக்கணும் இல்லையா? a is equal to root 18 வரும். a நமக்கு போட வேண்டிய இடங்கள் வரும். So 18 root 18 பண்ணோம்னா 18 is equal to 2 into 3 into 3. ஓகேவா? 3 3 is 9 2 is 8. அப்போ 3 root 2. அடுத்தது b square is equal to 12. 12 பண்ணும்போது 2 into 2 into 3. அப்போ 2 root 3. b is equal to 2 root 3. ஓகேவா? இப்போ x minus என்ன ஃபார்ம்ல இருக்கு இது? x minus h the whole square by b square plus y minus k the whole square by a square is equal to 1. இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ நம்ம கேட்டிருக்கிறதெல்லாம் இங்க hk என்றதோ என்னன்றதை எழுதிடுங்க. h is equal to minus h is equal to minus 4. அப்போ h is equal to 4. k is equal to minus k is equal to plus 2. அப்போ k is equal to minus 2. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதில் அப்ளை பண்ணி கேட்டிருக்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சென்டர். சென்டர் வந்து h, k. h, k என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4, minus 2. 4, minus 2. அடுத்தது vertices. Vertices என்ன வரும்னா h, plus or minus a plus k. h என்னது 4, plus or minus a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க? a is equal to a is equal to 3 root 2. 3 root 2 plus k. அப்போ minus 2. ஓகேவா? இப்போ இதை ப்ளஸுக்கு ஒரு டைம் மைனஸ்க்கு ஒரு டைம் போடணும். நம்ம போடும்போது 4, root 3 சாரி 3 root 2 minus 2. இது ஒரு வேல்யூ. அடுத்தது 4, minus 3 root 2 minus 2. இந்த plus or minus இதுக்கு மட்டும்தான். ஓகேவா? 2க்கும் அப்ளை பண்ணிடாதீங்க. vertices போட்டாச்சு. அடுத்தது
foci. Fociக்கு என்ன ஃபார்முலானா h, plus or minus c plus k. c கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா இல்ல கண்டுபிடிக்கல. c square is equal to a square minus b square. ஓகேவா? அப்போ c square is equal to a square னா a square 18 minus b square னா 12. அப்போ c square is equal to 18 minus 12 is 6. அப்போ c is equal to root 6. இதை எப்படி பிரிக்க முடியாது இல்லையா? அப்போ c is equal to root 6. இப்போ நம்ம போடுவோம் h என்னது 4 plus or minus root 6 plus k. அப்போ minus 2. இதுக்கும் பிளஸ்க்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு ஒரு வேல்யூ போட்டுரும். 4 root 6 minus 2 இது ஒரு வேல்யூ. அதே மாதிரி 4 minus root 6 minus 2 இது ஒரு வேல்யூ foci. ஓகேவா? அடுத்தது டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் வந்து y is equal to plus or minus a by e plus k. அப்போ y is equal to plus or minus a என்னது நமக்கு 3 root 2. e கண்டுபிடிக்கணும் இங்க. e is equal to root of 1 minus b square by a square. e is equal to root of 1 minus b square என்னது 12 by 18. So e is equal to root of இங்க என்னாகும் 18 minus 12 6 by 18. So that என்ன கிடைக்கும் நமக்கு 6 3s are அப்போ 1 by root 3. e is equal to 1 by root 3. So அப்போ by e na 1 by root 3 plus k என்னும்போது minus 2 வரும். ஓகேவா? இப்போ இந்த 3 இங்க போய்டும். root 3 மேலே போயிடுச்சுன்னா root 6 ஆயிடும் இல்லையா? y is equal to plus or minus root 3 மேலே போச்சுன்னா இங்க மேலே போகும்போது 3 into root 6 minus 2. அப்போ இதுவும் ரெண்டு எழுத போறோம். y is equal to 3 root 6 minus 2. அதே மாதிரி y is equal to minus 3 root 6 minus 2. So இதுதான் values. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க ஸ்டூடண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. Thank you.